ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே ஹோட்டல் சுவையில் இருக்கும். ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலான்னு சொல்லி ரெசிபி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கரைஞ்சோன்னே ஒரு வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயத்தை 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 4 பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. 10 நிமிஷம் ஊற வச்ச 4 முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை ஆற வைப்போம். மிக்சியில் இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா கரைஞ்சோன்னே பிரியாணி இலை 1, ஒரு பட்டை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இப்போ சேர்த்துருவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளியோட புளிப்பு கம்மியாகும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டை எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் பன்னீர் 1 நிமிஷம் குக் ஆகட்டும். கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவை ஆஃப் பண்ணிடுவோம். என்னுடைய டிப்ஸு ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.